ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு என்னை எல்லாரும் மறந்து விட்டார்கள் என்று கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். இந்த உலகம் அப்படித்தான். காசு பணம் இருந்தால் உங்களை ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள். கொஞ்சம் உங்கள் நிலைமை கீழே இறங்கிவிட்டால் அவ்வளவுதான். கூட பிறந்தவர்கள் கூட மறந்து விடுவார்கள். சொந்த பந்தங்கள் கேட்கவே வேண்டாம். உங்களை எந்த நல்லது கெட்டதற்கும் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். நீங்களே என்னை ஏன் கூப்பிடவில்லை என்று அவர்களை கேட்டால் ஐயோ மறந்து விட்டேனே என்று நடிப்பார்கள். பெற்ற தாய் தகப்பன் உங்களை மறக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அவர்களே உங்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம் இப்படியாக சொல்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். நீங்கள் அவருடைய தாசன், அவருக்கு பிரியமான செல்ல பிள்ளை. நீங்கள் அவரால் மறக்கப்படுவதில்லை. யார் உங்களை மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. இனிமேலும் கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லாதீர்கள். அவர் எப்பொழுதும் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில் அவன் செல்வ செழிப்பாய் இருந்தபோது எல்லாரும் அவனோடு இருந்தார்கள். அவன் செல்வத்தை இழந்து வறுமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டு வியாதியோடு இருந்தபோது அவனை எல்லாரும் மறந்து விட்டார்கள். யோபு 19 அதிகாரம் 14 வசனத்திலே யோபு, என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என்று வேதனையோடு சொல்லுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் பந்து ஜனங்கள் சிநேகிதர் அவனை விட்டு விலகி போனது போல உங்கள் குடும்பத்தாரும் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் கூட விலகி போய்விட்டார்களா? தனிமையில் வாழ்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். யோபு அப்படியே வறுமையில் வியாதியில் இருந்து விடவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் யோபுவை மறக்கவில்லை. அவனுடைய நிலைமையை மாற்றினார். முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவனை விட்டு விலகி போன சொந்த பந்தங்களும் நண்பர்களும் திரும்பி அவனிடத்தில் வந்தார்கள். யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மறந்து போன உங்கள் குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் உங்களை திரும்பி பார்க்கும் அளவிற்கு கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எட்டாத உயரத்தில் இருப்பீர்கள். இப்பொழுது இருக்கிற குறைகள், பலவீனங்கள் எதுவும் இருக்காது. நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவாய் வாழ்வீர்கள். யோபுவை விட்டு போனவர்கள் திரும்பி வந்தது போல உங்கள் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் திரும்பி உங்களிடத்தில் வருவார்கள். கர்த்தர் உங்களை மறக்கவில்லை. இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. கவலையோடு வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன், நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லி நீர் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, யோபு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? ஏ 110, பி 120, சி 130, டி 140. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.